½ kg சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 100 கிராம் ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு 200 கிராம் ஆனியன் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போதான் பிரியாணி சீக்கிரமா கெட்டு போகாது. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு 1 கப்பு கொத்தமல்லி, 1 கப்பு புதினா ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயிலே. அதுக்கப்புறம் நம்ம ஆயிலே மசாலா ஆட் பண்ணாதான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ½ kg சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ½ கப் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, நான் 200 கிராம் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா குழைய வேகணும். இதே டைம்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தக்காளியும் சரி, அதுக்கப்புறம் சிக்கனும் சிக்கன்ல இருக்க தண்ணினாலேயே நல்லா வேகும். வெந்துட்டு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பாஸ்மதி ரைஸ் நான் ½ kg எடுத்திருக்கேன். அதனால 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்துட்டு அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை ஆஃப் குக் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபிளாட் ஆக்கிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம நல்லா வேகணும். அவங்க வீட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இருக்கு. 25 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 30 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகும். இன் பிட்வீனில் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் வெந்திருக்கும் அப்படின்றத. இன் பிட்வீனில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியே மோர் தென் எனஃபாக இருக்கும். ரொம்பவே உதிரியாக இருக்கும். இந்த லாஸ்ட் பிக்கை எடுக்க முடியல. ஸோ உங்களுக்காக அந்த உதிரியான அந்த பிரியாணி காட்ட முடியல. ஸோ அதுதான் இந்த கிளிப்பிங்ஸில் விட்டு போயிருக்கும். பட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே உதிரியான பிரியாணி கிடைச்சிடும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.